டைம் இந்த மாதிரி சால்னா வச்சு பாருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறமா ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை போட்டுடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு. அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டு தண்ணி பதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பாருங்கள். சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக